2023 ரிலீஸ் ஆன ஃபேமிலி சூச்சி டேடி மம்மி ஆன நம்ம ஹீரோ ஹீரோயினி கிறிஸ்மஸை எப்படி என்ஜாய் பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. ஆனா இவங்களோட 3 பசங்களுக்கும் அது பிடிக்கல. ஒரு பக்கம் மம்மி வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க, பொண்ணு ஃபுட்பால் ஆடுறது மம்மிக்கு பிடிக்கல. மம்மியோட டார்ச்சரை பொண்ணால தாங்க முடியல. பையன் பிளே பாயா இல்லாம இருக்கிறது டேடிக்கு பிடிக்கல. இன்னொரு பக்கம் கிரகங்கள் எல்லாம் நேர்கோட்டுல வருது, அதை பார்க்க ஃபேமிலியா போறாங்க. அங்கேயும் என் இடத்துல இருந்து நீ பாருன்னு ஃபேமிலியா சண்டை போடுறாங்க. அப்போ கிரகங்களை பார்க்குற டெலஸ்கோப் உடஞ்சி கீழே விழுது. இவங்களும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து எழுந்து பார்த்தா பாடி சூப்பர் ஆயிடுச்சு. மம்மியோட உடம்புல பொண்ணும், பொண்ணோட உடம்புல மம்மியும், டேடியோட உடம்புல பையனும், பையனோட உடம்புல டேடியும் மாறி மாறி வேற மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களோட சின்ன குழந்தையும் நாயோட உடம்புல போயிட்டாரு. நாய் பையனோட உடம்புல வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற காமெடி என்ன, ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்கவுங்க உடம்புக்குள்ள வர போறாங்க, கிறிஸ்மஸை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 6.5. ஃபேமிலி சூச் குடும்பம் வேற மாதிரி. 15 கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஒரு 4 நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்ல போட்டா பணம் வரும்னு சொல்லி இவங்க எல்லாரும் நம்ப வச்சு ஒரு பெரிய ஆளுகிட்ட கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷேர் மார்க்கெட் திவாலா போயிடுச்சு. இவனுங்களும் பயந்தே போயிட்டானுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடன் கொடுத்தவன் இவங்களை மீட் பண்ணி ஒண்ணு கடனை கட்டுங்க, இல்லைனா நான் சொல்ற வேலையை செய்யுங்க. ஒரு ஆளை கிட்னாப் பண்ணி இங்க கூட வச்சிருக்கேன்னு சொல்ல இவங்களும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லி, கடத்தல் என்றால் என்னன்னே தெரியாது நம்ம பசங்க, அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்க போற பிரச்சனை, அதுல இருந்து இவனுக்கு எப்படி வெளிவர போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் மொக்க லேக் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 4.6. கிரிமினல் ஆக்டிவிட்டி 14 லிசன கேட்டகரி 5. சூறாவளி புயல்ல நகரமே மாட்டிக்கிட்டு முழிக்குது. நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியை காப்பாத்த வேற ஒரு இடத்துக்கு ஈத்துக்கிட்டு போறாரு. இவரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியையும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் இந்த வீட்டை விட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டான். இவரும் இவனோட பொண்ணை மட்டும் காப்பாத்துறாரு. சூறாவளி புயல்ல சிட்டி மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டோட பொண்ணை பொண்ணா பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணு மறுபடியும் புயல் சிட்டியை தாக்க போகுதுன்னு அவ கண்டுபிடிக்கிறா. இதுக்கப்புறம் ஃபேமிலி புயல மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி மொக்க. ஐடிபி ரேட்டிங் 3.9, நம்ம ரேட்டிங் 2.2. கேட்டகரி 5. சூரா ஏரோப்ளேன் விஸ் வால்கேனோ. கடலுக்கு அடியில் இருந்த எரிமலை வெளியே வந்து வெடிச்சு செதறுது. அங்க ஆராய்ச்சி பண்ண போன ஒரு ஆராய்ச்சியாளரும் எரிமலை குழம்புல மாட்டிக்கிட்டு வெந்தே போயிட்டான். ஒரு பக்கம் பேசஞ்சரை ஏத்திக்கிட்டு ஒரு பிளேனு திசை மாறி பிளைட் எரிமலை இடத்துக்கு போய் சிக்கிக்கிச்சு. கவர்மெண்ட்டும் இவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். சிஜி ஒர்க் மட்டமா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி ஒர்ஸ்ட். ஐடிபி ரேட்டிங் 2.5, நம்ம ரேட்டிங் 0.4. ஏரோப்ளேன் விசஸ் வால்கேனோ எரிமலை. 2011 ஜாபர் வாக். ரோமானிய ஆட்சி காலத்துல ஒரு டிராகன் பறவை ஒன்று இருந்திருக்கு. அது மக்களை வேட்டையாடி இருக்கு. ரோமானியர்களும் அதை அழிச்சிட்டாங்க. இன்னும் அந்த டிராகனோட முட்டை இருக்கு. மின்னல் தாக்குனா அந்த முட்டையை உடையும். அந்த முட்டையில இருந்து டிராகனும் வெளியே வரும். மீண்டும் மறுபடியும் அதே மாதிரி வருது. அந்த பறவை டிராகன் ஊருக்குள்ள புகுந்து மக்களை வேட்டையாடுது. மக்களும் உயிரை காப்பாத்திக்க ஓடுன்னு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் அந்த டிராகனை எப்படி அழிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் செமமாக்க சிஜி ஒர்க்க கஜிலி பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கேவலமா இருக்கு. ஐடிபி ரேட்டிங் 3.5, நம்ம ரேட்டிங் 1.5. ஜாபர் ஓகே டிராகன் 2021 ரிலீஸ் ஆன தி மார்க்ஸ்மேன். 2 நாட்டுக்கும் எல்லைப்பகுதியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு தனிமையில வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு அம்மாவும் பையனும் தப்பிச்சு வந்து எல்லையை கடக்குறாங்க. இவங்கள ஒரு கும்பல துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த கேங்குக்கும் நம்ம ஹீரோக்கும் நடந்த துப்பாக்கி சூடுல அந்த லேடி மேல குண்டு பட்டுடுச்சு. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இவனை என் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு அவங்க சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பையனை எதிரிங்கிட்டு இருந்து காப்பாத்தி இவனோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைத்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.5. தி மார்க்ஸ்மேன் என் வழி தனி வழி.